இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய பால் மகாபாரத் புக் அப்படின்னு ஒரு புக் இருக்கும் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய செகண்ட் லெசன் இத பத்தி பார்க்க போறோம். தேவவிரத்துங்கிறது யாரு என்ன அப்படிங்கறத லெசன்ல பார்க்கலாம். கே தத்பர் கடீத்தி கங்கா, கங்காங்கிறது கங்கை நதி இருக்காங்க இல்லையா அவங்க. ஏக் சுந்தர், சுந்தர் மீன்ஸ் பியூட்டிஃபுல், அழகான. யுவதி, யுவதி மீன்ஸ் ஒரு இளம் பெண் சொல்லுவாங்க இல்லையா அவங்க. யுவதி கா ரூப் தாரன், ரூப் தாரன்னா அவங்களுடைய உருவத்தை எடுத்துக்கிறது, ஷேப் எடுத்துக்கிறது. அவங்கள மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டு கே நதி கே தத், நதி, நதி மீன்ஸ் ரிவர், ரிவரோடைய தத்துனா கரைன்னு அர்த்தம். அதாவது நதிக்கரை ஓரத்துல கடீத்தி, கடி, கடி மீன்ஸ் ஸ்டாண்ட், நின்னுட்டு இருந்து. उनके सौंदर्य और नवयौवन ने राजा शांतनु को मोह लिया था. உன்கே, உன்கே மீன்ஸ் அவர்களுடைய, சௌந்தர்ய, சௌந்தர்ய மீன்ஸ் பியூட்டிஃபுல்னஸ், அவங்களுடைய அந்த அழகு. அவர் மீன்ஸ் அண்ட், மற்றும் நவயவன், யவன், யவன்னாலே யங்குன்னு அர்த்தம், இளமை அப்படின்னு அர்த்தம். நே ராஜா சாந்தனு, சாந்தனுங்கிறது அந்த நாட்டுடைய ராஜா. இப்போ மோகுலியாத்தா, மோக், மோக் மீன்ஸ் அட்ராக்ஷன், அவருக்கு அட்ராக்ட் ஆகுது. கங்கா போலி, போலி மீன்ஸ் டெல்லிங், கங்கா வந்து திரும்ப ரிப்ளை கொடுக்குறாங்க அதுக்கு. ராஜன், ராஜன் மீன்ஸ் கிங், அவங்க கிங்னு கூப்பிட்டுட்டு ஆப்கி பத்னி ஹோனா முஜே ஸ்வீகார் ஹை. ஆப்கி, ஆப்கி மீன்ஸ் உங்களுடைய, உங்களுடைய பத்னி, பத்னி மீன்ஸ் ஒய்ஃப். பத்னி ஹோனா முஜே ஸ்வீகார், ஸ்வீகார் மீன்ஸ் அக்செப்ட், நான் உங்களைய ஒய்ஃப் ஆகிறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பர், பர், பர் மீன்ஸ் பட், ஆனா இஸ்ஸே பஹலே, பஹலே மீன்ஸ் பிஃபோர், அதுக்கு முன்னாடி. ஆப்கோ, ஆப்கோ மீன்ஸ் உங்களுக்கு. மேரி, மேரி மீன்ஸ் என்னுடைய, நீங்க வந்து என்னுடைய. ஷர்த்தம், ஷர்த்தம் மீன்ஸ் கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள் சொல்லுவாங்க இல்லையா அந்த கண்டிஷன்ஸ. மானி ஹோகி, மானி, மானி மீன்ஸ் அக்செப்ட், நீங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணியே ஆகணும், என்னுடைய கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க ஓகே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கியா மானேங்கி, கியா, கியா மீன்ஸ் வாட், என்ன. ஆப் மீன்ஸ் நீங்க, என்ன நீங்க. மானேங்கி, மானேங்கி மீன்ஸ் அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு, வில் அக்செப்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ராஜானே கஹா, கஹா மீன்ஸ் சொல்றது, ராஜா வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா அவசிய, அவசிய மீன்ஸ் கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ராஜா சாந்தனு ने गंगा की सारी सारी शर्तों मान ली. ராஜா சாந்தனு, அந்த சாந்தனுங்கிற அந்த ராஜா வந்து கங்கா கி, கங்காவுடைய. சாரி, சாரி மீன்ஸ் ஆல், எல்லா. ஷர்த்தம், ஷர்த்தம் மீன்ஸ் கண்டிஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, எல்லா கண்டிஷன்ஸையும். மான்லி, மான், மான் மீன்ஸ் அக்செப்ட், அவங்க ஒத்துக்கிறாங்க, எல்லா கண்டிஷன்ஸுக்கும் ஓகே சொல்றாரு. और वचन दिया कि वह उनका पूर्ण रूप से पालन करेंगी. और மீன்ஸ் அண்ட், மற்றும். வச்சன் தியா, வச்சன், வச்சன் மீன்ஸ் ப்ராமிஸ், அவங்க ஒரு வாக்குறுதி, ப்ராமிஸும் கொடுக்குறாங்க. தியா மீன்ஸ் கிவ், கொடுக்குறாங்க. கி என்ன கொடுத்தாங்க அப்படின்னா வக் உன்கா பூர்ண ரூப்ஸே, வக், வக் மீன்ஸ் அவர் வந்து, உன்கா, உன்கான அது, அந்த ப்ராமிஸ. பூர்ண ரூப்ஸே, பூர்ண, பூர்ண மீன்ஸ் ஃபுல், கம்ப்ளீட்னு அர்த்தம். கம்ப்ளீட்டான ரூப்ஸே, அதாவது முழுமையா. பாலன் கரேங்கே, பாலன், பாலன் மீன்ஸ் ஃபாலோ, நான் வந்து அது முழுமையா கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவர் வந்து ஒரு ப்ராமிஸும் சேர்த்து கொடுத்துட்றாரு. சமய பாக்கர் கங்கா சே சந்தனு கே கை தேஜஸ்வி புத்திர ஹுயே. சமய பாக்க, சமய, சமய மீன்ஸ் டைம், அவங்க டைம் வரும்போது கங்கா சே, கங்கா கிட்ட இருந்து. சாந்தனு கே, சாந்தனுக்கு. கை, கை மீன்ஸ் மெனி, நிறைய. தேஜஸ்வி, தேஜஸ் மீன்ஸ் பிரைட்டான, ரொம்ப நல்ல ஒரு பளபளன்னு இருக்கக்கூடிய, அதாவது பிரைட்டா இருக்கக்கூடிய. புத்திர ஹுயி, புத்திர, புத்திர மீன்ஸ் சன், அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்க பிறக்குது. பரந்து, பரந்து மீன்ஸ் பட், ஆனா. கங்கானே, கங்கா என்ன பண்றாங்க அப்படின்னா உன்கோ, உன்கோனா அவர்களை. ஜீனே நகி தியா, ஜீனே, ஜீனே மீன்ஸ் உயிர் வாழ்றது, அவங்கள உயிர் வாழ்றதுக்கு. நகி தியா, நகி இஸ் எங்களை உயிர் வாழ்றதுக்கு விடல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. नेक्स्ट है बच्चों के पौधा होते ही वह उसे नदी की बहते हुए धारण में फेंक देती थी. बच्चों, बच्चों मीन्स அந்த சில்ட்ரன்ஸ், குழந்தைங்க. பைதா ஹோத்தே ஹி, பைதா, பைதா மீன்ஸ் ப்ரொடியூஸ், அவங்க உற்பத்தி ஆன, அவங்க பிறந்த உடனே. வக், வக் மீன்ஸ் அவங்க. உசே, உசேனா அந்த குழந்தைங்கள. நதிக்கு பகுத்தே ஹுயி தாராம், நதி, நதி மீன்ஸ் அந்த ரிவர், ரிவர், ரிவர் இருக்கும் இல்லையா அதுல. பகுத்தே, பகுத்தே மீன்ஸ் ஃப்ளோயிங், அதுல அந்த நதி பாய்ஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய அந்த நதியில. தாரா, தாரானா அந்த வேவ்ஸ்ல, அந்த பாயிர நீரோடையில. ஃபேங்க் தே தீத்தி, ஃபேங்க், ஃபேங்க்னா தூக்கி எரிஞ்சிடுறது, அவங்கள போட்டுறது. ஃபேங்க் தே தீத்தி, அவங்க தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அவர் மீன்ஸ் அண்ட், மற்றும்.
फिर हंसती मुस्कुराती राजा शांतनु के महल में आ जाती थी. और மீன்ஸ் அண்ட் மற்றும் फिर மீன்ஸ் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் ஹன்ஸ்தி மீன்ஸ் லாஃப் சிரிக்கிறது சிரிச்சிட்டு முஷ்குராத்தி மீன்ஸ் சின்னதா ஸ்மைல் பண்ணுவோம் இல்லையா நல்ல லாஃப் சிரிக்கிறது இது சின்னதா ஸ்மைல் பண்றது அவங்க சிரிச்சுக்கிட்டே ராஜா சாந்தனுக்கே மகள் மீன்ஸ் பேலஸ் அந்த ராஜா சாந்தனுடைய அந்த பேலஸ் அவங்களுடைய அந்த அரண்மனைக்கு ஜாதி மீன்ஸ் கம் அவங்க வந்துடுறாங்க அவங்க எதுவுமே சொல்லாம சிரிச்சிட்டு மட்டும் அங்கிருந்து வந்துடுறாங்க ஆங்யா சுந்தரிக்கு இஸ் விவகாசே ராஜா சாந்தனு சகித் ரஹ்ஜாத்தே ஆங்யாத் மீன்ஸ் அந்த அன்னோன் அதாவது ஒரு புரியாது அப்படின்னு அர்த்தம் ஆங்யாத்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளா இல்லாத சுந்தரி மீன்ஸ் அது பியூட்டிஃபுல்லான அந்த லேடி அதாவது கங்கா தேவியோடைய இஸ் விவகார் மீன்ஸ் பிஹேவியர் அவங்களுடைய இந்த நடவடிக்கைனால ராஜா சாந்தனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சகித் ரஹ்ஜாத்தே சகித் மீன்ஸ் ஆச்சரியமா இருக்கு ரொம்பவே வித்தியாசமா வினோதமா அவங்க ஃபீல் பண்றாங்க ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியாம ஆச்சரியமாயிடுறாங்க உன்கே ஆச்சரிய शोभ का பராவாக் ந ரகுதா உன்கேனா அவங்களுடைய ஆச்சரியனாலே சர்ப்ரைஸ் தான் அதிர்ச்சி ஆச்சரியனாலையும் அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ஷோபா மீன்ஸ் எரிச்சல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எரிச்சல்னாலையும் பாராவார் ந ரகுதா பாராவார் மீன்ஸ் கிராஸ் பண்ணி வருது அதாவது அதுல இருந்து அவங்களால மீண்டு வர ந ரகுதா ந இஸ் த நெகட்டிவ் வேர்ட் அவங்களால வர முடியல அப்படின்னு சொல்றாங்க சாந்தனு வச்சன் தே சுகேத்தே சாந்தனு என்ன பண்ணிட்டாங்க வச்சன் மீன்ஸ் ப்ராமிஸ் தே சுகே தட் மீன்ஸ் குடுத்துட்டாங்க அப்படின்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் அவங்க ப்ராமிஸ் கண்டிப்பா குடுத்துட்டாங்க இஸ் காரன் மண் மசோஸ்கர் ரஹ் ஜாத்தே தே இஸ் காரன் மீன்ஸ் ரீசன் அந்த ரீசன்னால மட்டும்தான் மண் மசோஸ்கர் மீன்ஸ் அவங்க உடஞ்சிடுறது மண் மீன்ஸ் ஹார்ட் அவங்க இதயம் உடஞ்சு போய் ரகு ஜாத்தே அவங்களால இருக்க வேண்டிய நிலைமை ஆகிருச்சு அவங்க ப்ராமிஸ் கொடுத்த வாசி எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க सात बच्चों को गंगा ने इसी भांति नदी के धारा में बहा दिया सात மீன்ஸ் 7 7 பச்சோன்னா குழந்தைகள் 7 குழந்தைகளை கங்கா என்ன பண்றாங்க அப்படின்னா இசி பாந்தி மீன்ஸ் லைக் இதே போலவே நதியோடைய தாரா மீன்ஸ் வேவ்ஸ் அந்த நதியோட வேவ்ஸ்ல பஹா மீன்ஸ் ஃப்ளோ மிதக்க விட்டுறது இதே மாதிரியே அந்த நதியோடைய அந்த வேவ்ஸ்ல மிதக்க விட்டுறாங்க 7 குழந்தைங்களையுமே ஆட்வா பச்சே பைதா ஹுவா ஆட் மீன்ஸ் 8 அதாவது ஆட்வா மீன்ஸ் 8th பச்சா மீன்ஸ் குழந்தை கூட பி மீன்ஸ் ஆல்சோ அதையும் கூட லேக்கர் மீன்ஸ் எடுத்துக்கிட்டு அதையும் கூட கூப்பிட்டுக்கிட்டு நதிக்கே தரப் மீன்ஸ் சைடு நதி இருக்கக்கூடிய சைடு ஜானே மீன்ஸ் போறது அவங்க போறாங்க அங்க நடந்து போறாங்க நதி இருக்கக்கூடிய சைடு போறாங்க தோ சாந்தனு சே ந ரஹ் கயா தோ மீன்ஸ் பட் ஆனா சாந்தனுவால ந ரஹ் கயா அவங்களால இருக்க முடியல ந இஸ் த நெகட்டிவ் வேர்ட் அப்ப அவங்களால இருக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க போலே மீன்ஸ் சொல்றாரு உடனே அவளால பொறுக்க முடியாம சொல்லிடுறாரு என்ன சொல்றா அப்படின்னா மா ஹோக்கர் அப்படி நாதான் பச்சோங்கும் அகாரன் ஹி கியூ மார் தியா மா ஹோக்கர் மா மீன்ஸ் அம்மா ஒரு அம்மாவா இருந்துகிட்டு அப்பனே நாதான் பச்சோங்கோ அப்படின்னா உன்னுடைய நாதான் பச்சோம் மீன்ஸ் சைல்டு நாதான் மீன்ஸ் இன்னசென்ட் அதாவது ரொம்ப அப்பாவியா இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை காரன் மீன்ஸ் ரீசன் ஆக்காரன் மீன்ஸ் ரீசனே இல்லாம எந்த விதமான ரீசன் இல்லாம கியோ மார்தியா கியோ மீன்ஸ் ஒய் ஏன் மார்தியா மார் மீன்ஸ் கில் ஏன் அந்த குழந்தைங்களை காரணமே இல்லாம கொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணிடுறாரு கர்த்தி மீன்ஸ் டூ ஏன் அதை கொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு யக் கிருணித் விவகார் தும்கே சோபா நகி தேதா ஹை யக் கிருணித் மீன்ஸ் இந்த அருவருப்பான டிஸ்கஸ்டிங் சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு நல்லா இல்லாத விவகார் மீன்ஸ் பிஹேவியர் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை தும்கே சோபா நகி தேதே ஹை சோபா மீன்ஸ் கிரேஸ் ஒரு கருணை சொல்லுவோம் இல்லையா உனக்கு ஒரு நல்லது அது செய்யாது நகி தேத்தே மீன்ஸ் கிவ் கொடுக்கறது நகி தேத்தே மீன்ஸ் கொடுக்காது ஒரு நல்ல விஷயத்த உனக்கு கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு ராஜா கி பாத் சுன்கர் கங்கா மன் கி மன் முஷ்குராயி ராஜா கி பாத் மீன்ஸ் அவருடைய அந்த வேர்ட்ஸ் அந்த சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் சுன்கர் மீன்ஸ் ஆஃப்டர் ஹியரிங் கேட்டதுக்கு பிறகு கங்கா என்ன பண்றாங்க அப்படின்னா மன்ஹி மன் மனசுக்குள்ளேயே முஷ்குராயி மீன்ஸ் ஸ்மைல் பண்றது சின்னதா சிரிப்போம் இல்லையா அத முஷ்குராயின்னு சொல்லுவோம் அவங்க
மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க. பரந்து பரந்து மீன்ஸ் பட் ஆனா, குரோதுக்கா அபிநய், குரோது மீன்ஸ் ஆங்கிரி, கோவத்துக்கான அபிநய், அபிநய் மீன்ஸ் ஆக்ட், ஒரு கோவப்படுற மாதிரி நடிப்பு. கர்த்தி ஹுயி, அவங்க நடிச்சுக்கிட்டு, போலி மீன்ஸ் சொல்றது, அந்த மாதிரி கோவப்படுறாப்புல நடிச்சுக்கிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராஜன் மீன்ஸ் கிங், ராஜா அப்படின்னு சொல்லிட்டு, கியா ஆப் அப்பனா வச்சன் பூல் கயே ஹை, கியா மீன்ஸ் வாட், என்ன ஆப்னா நீங்க, என்ன நீங்க வந்து அப்பனா வச்சன், அப்பனா வந்து தன்னுடைய வச்சன் மீன்ஸ் ப்ராமிஸ், தன்னுடைய ப்ராமிஸ பூல் கயே ஹை, பூல் மீன்ஸ் ஃபர்கெட், மறந்து போயிட்டீங்களா, நீங்க என்ன உங்களுடைய அந்த ப்ராமிஸ மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மாலும் ஹோத்தா ஹை கி आपको पुत्र से ही मतलब है मुझसे नहीं, மாலும் ஹோத்தா ஹை, மாலும் மீன்ஸ் நோன், தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல, எனக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா, ஆப்கோனா உங்களுக்கு, புத்திர சேகி, புத்திரன் மீன்ஸ் சன், அந்த பையன் குழந்தை மேலதான் வந்து மத்தலபுனா ஒரு மீனிங்ஃபுல் அர்த்தம், அவங்க மேலதான் உனக்கு பாசம் ஜாஸ்தி. முத்சே மீன்ஸ் என்கிட்ட, நகி மீன்ஸ் இல்ல, என்னை பத்தி கவலை இல்ல. ஆப்கோ மேரி கியா பர்வாக் ஹை, ஆப்கோ மீன்ஸ் உங்களுக்கு, மேரி கியா பர்வாக் மீன்ஸ் கேர், என்னை பத்தி என்ன கவலை இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றா. டீக் ஹை மீன்ஸ் ஓகே பரவாயில்ல. பர் ஷர்த் கே அனுசார் மே அப் நகி டகர் சக்தி, பர் மீன்ஸ் பட் ஆனா, ஷர்த் மீன்ஸ் கண்டிஷன்ஸ், அந்த நிபந்தனைகளுக்கு அனுசாரம் மீன்ஸ் அக்கார்டிங் டு த கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷனுக்கு ஏத்தாது போல, மே மீன்ஸ் நானு, அப் மீன்ஸ் நான் இப்ப, நகி சக்தி, டகர் மீன்ஸ் ஸ்டே, நகி டகர்னு வந்துருச்சு இல்லையா, சோ என்னால ஸ்டே பண்ண முடியாது, என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. हाँ, आपके इस पुत्र को मैं नदी में नहीं फेंकूंगी. हांग மீன்ஸ் எஸ், ஆமா. ஆப்கேனா உங்களுடைய, இஸ் புத்திரக்கோ, புத்திர மீன்ஸ் சன், இந்த மகனை வந்து, மே மீன்ஸ் நானு, நதியில, நதி மீன்ஸ் ரிவர்ல வந்து, நகி ஃபேங்குங்கி மீன்ஸ் தூக்கி எறிகிறது, நகி ஃபேங்குங்கன்னு வச்சுலையா, சோ நான் தூக்கி எறிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இஸ் அந்திம் பாலக்கோ மை குச் தின் பாலூங்கி, இஸ் அந்திம் மீன்ஸ் லாஸ்ட், இந்த கடைசியான பாலக் மீன்ஸ் சைல்டு, இந்த கடைசி குழந்தைய, மே மீன்ஸ் நானு, குச் தின் மீன்ஸ் டே, கொஞ்ச நாளைக்கு, பாலூங்கி மீன்ஸ் வளர்க்கறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சொல்றாங்க. நான் வந்து கொஞ்ச நாளைக்கு நான் வளர்ப்பேன், அவர் மீன்ஸ் அண்ட், மற்றும் फिर மீன்ஸ் ஆஃப்டர், அதுக்கு அப்புறம், पुरस्कार के रूप में आपको सौंप दूंगी. புரஸ்கார் மீன்ஸ் கிஃப்ட், ஒரு அவார்டு அந்த மாதிரி. புரஸ்கார் கே ரூப் மே, ஒரு கிஃப்ட்ங்கிற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு ஃபார்ம்ல, மே ஆப்கோனா உங்களுக்கு, சவுண்ட் மீன்ஸ் சப்மிட், ஒப்படைக்கிறது, உங்ககிட்ட நான் வந்து அவனை ஒப்படைச்சிருவேன், ஒரு கிஃப்ட் மாதிரி அவனை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. எது ககுகர் கங்கா बच्चे के साथ लेकर चली गई. यह कहकर மீன்ஸ் சொன்னதுக்கு அப்புறம், கங்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, பச்சேக்கோ சாத், பச்சே மீன்ஸ் அந்த சைல்டு, இந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு, லேக்கர் மீன்ஸ் எடுத்துக்கிட்டு, அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு, சலி மீன்ஸ் போயிடுறாங்க, அவங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. யகி பச்சா ஆகே சல்கர் பீஷ் பிதாமகர் கே நாம் சே விக்கியாத் ஹுவா. யஹி பச்சா மீன்ஸ் அந்த குழந்தை, இந்த குழந்தை தான் வந்து, ஆகே சல்கர், ஆகே மீன்ஸ் மூவிங் ஃபார்வர்ட், முன்னாடி போய், அதாவது ரொம்ப காலத்துக்கு பிறகு, பீஷ்ம பிதாமக, அந்த பீஷ்ம பிதாமகங்கிற நாம்னா பேர், அந்த பேர்ல, விக்கியாத் ஹுவா, விக்கியாத் மீன்ஸ் பிரபலம், அதாவது நோட்டட், அதாவது ரொம்பவே ஃபேமஸ் ஆகுறது, இந்த மாதிரியான, அதாவது பீஷ்ம பிதாமகங்கிற ஒரு நேம்ல அவரு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாரு. गंगा के चले जाने से राजा शांतनु का मन विरक्त हो गया. கங்கா வந்து சலே ஜானேனா போனது, அதாவது போயிடுறது, அவங்க போனதுக்கு பிறகு, ராஜா சாந்தனு கா மன்னா மனசு, அந்த ராஜா சாந்தனுடைய மனசு, விரக்துனா ரொம்பவே ஒரு சேட் ஆயிடுறாரு, ரொம்பவே சேடா ஆயிடுறாரு, மனசளவுல ரொம்பவே கஷ்டமாயிடுறாரு. உன்ஹோனே போக விலாசே ஜி ஹட்டாலியா. உன்ஹோனே அவரு, போக் விலாஸ் மீன்ஸ் அந்த லக்ஸுரியஸான வாழ்க்கை, அரசர் இல்லையா, சோ அந்த லக்ஸுரியஸான சொகுசான வாழ்க்கையில இருந்து கூட, ஜி ஹட்டாலியா, ஹட்டானா அவரு விலகி வந்துடுறாரு. அவர் ராஜ்காஜ் மே மண் லஹானே லகே, அவர் ராஜ்காஜ் மீன்ஸ் அந்த அரசருடைய ஒர்க், ராஜ்காஜ் மீன்ஸ் அரசியல்ல இருக்கக்கூடிய அந்த வேலை, அவங்க ஆட்சி பண்றதுக்காக இருக்கக்கூடிய அந்த வேலைகள்ல கூட, மண் லக்னே லகே, மண்ணா மனசு, அவங்களால மனசு செலுத்த முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட்,
एक दिन राजा शिकार खेलते खेलते கங்கா கே தட் பர் சலே கயே ஏக் தின் தின் மீன்ஸ் டே ஒரு நாள் என்ன பண்றாரு ராஜா வந்து ஷிகார் ஷிகார் மீன்ஸ் அந்த ஹண்டிங் அதாவது வேட்டையாடுறது கேள்தே 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 மீன்ஸ் பிளேயிங் விளையாடுறது அதாவது அந்த ஹண்டிங் அந்த வேலையை பண்ணிட்டு கங்கா கே தட் தட் மீன்ஸ் அந்த கரை கங்கை கரையோரத்துல சலே கயே சலைனா போறாரு அந்த கங்கை கரையோரத்துல போய் நிக்கிறாரு தோ தேக்கா தேக்கா மீன்ஸ் சி பாக்குறது அது என்ன பாக்குறாரு அப்படின்னா கினாரே பர் கடா ஏக் சுந்தர் और घटीला युवक गंगा की बहती हुई धारा पर बाण चला रहा था கினாரே பர் கினாரே மீன்ஸ் அந்த கரை தான் தட்டினாலும் கரை தான் கினாரே அப்படின்னாலும் கரை தான் அந்த கரையில பர் கடா கடா மீன்ஸ் ஸ்டாண்ட் நின்னுகிட்டு ஏக் சுந்தர் சுந்தர் மீன்ஸ் பியூட்டிஃபுல் ஒரு அழகான அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் கட்டிலா இவ கட்டிலா மீன்ஸ் வெல் பில்ட் நல்ல ஒரு பாடி பில்ட் இருக்கக்கூடிய ஒரு யுவக் மீன்ஸ் ஒரு பாய் ஒரு பையன் வந்து கங்கா கே பகுத்தே ஹுயே கங்கா கங்கையோடைய பகுத்தேனா ஃப்ளோ அந்த பாஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தாரா தாரா மீன்ஸ் வேவ்ஸ் அந்த பாஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய அந்த வேவ்ஸ்ல பான் மீன்ஸ் அம்பு அந்த அம்ப சலா ரஹாத்தா சலா மீன்ஸ் விடுறது அம்ப வந்து விட்டுட்டு இருக்கிறாரு அம்பு விடுறாரு அத ஒரு கரையோரத்துல நின்று அம்பு விட்டுட்டு இருக்காரு ஒரு பையன் बाणों की बौछार से गंगा की प्रचंड धारा एकदम रुकी हुई थी பானோ மீன்ஸ் அம்புகள் அந்த அம்புகளுடைய பௌச்சார் மீன்ஸ் அந்த ஒரு மலை மாதிரி அம்பு வந்து நிறைய அம்பு வந்து செலுத்துறாரு இல்லையா அது ஒரு மலை மாதிரி போய் உழுவுது அந்த மலைனால கங்கையோடைய பிரச்சந்த தாரா மீன்ஸ் நல்லா பிரச்சந்த மீன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தாரா மீன்ஸ் வேவ்ஸ் அந்த ஸ்ட்ராங் வேவ்ஸ் கூட அந்த ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அலைகள் கூட ஏக்தம் ருக்கி ஹுயித்தி ஏக்தம் மீன்ஸ் அட்வான்ஸ் சடனா திடீர்னு ருக்கி ஹுயித்தி ருக்கி மீன்ஸ் ஸ்டாப் ஒரு நிமிஷம் நின்னுதான் போகுது அவருடைய அந்த அம்பு மலைனால அந்த வேவ்ஸ் அந்த அலைகள் கூட என்னதான் பண்ணுது ஒரு நிமிஷம் நின்னுதான் போகுது அப்படிங்கறத சொல்றாங்க யக் திருஷ்யம் தேக்க சாந்தனு தங்கு ரகு கயே யக் மீன்ஸ் திஸ் இந்த திருஷ்ய மீன்ஸ் வியூ இந்த நிகழ்ச்சி இந்த இதை பார்த்ததுக்கு பிறகு தேக்கர் மீன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் சாந்தனு அந்த ராஜா இருக்காரு இல்லையா அவருக்கு தங்கு ரகு கயே தங்கு மீன்ஸ் ரொம்ப ஆச்சரியம் திகைச்சிருவன்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப திகைச்சு போறது அவர் ரொம்பவே ஷாக் ஆகி நிக்கிறாரு இத்தனையுமே மீன்ஸ் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த டைம்ல இவ்வளவு நிகழ்ச்சியில ராஜாக்கே சாம்னே மீன்ஸ் ஃப்ரண்ட் முன்னாடி ராஜாவுக்கு முன்னாடி ஸ்வய மீன்ஸ் அவங்களே தானே கங்கா தேவி தானாவே ஆக்கார் உபஸ்தித் ஹோகையே ஆக்கார் ஷேப் வடிவத்துல அந்த கங்கா வந்து ஒரு வடிவத்துல உபஸ்தித் ஹோகை உபஸ்தித் மீன்ஸ் பிரசன்ட் முன்னாடி வந்து நிக்கிறது கங்கையே தானே வந்து இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கிறதுக்குள்ள அவங்களே வந்துடுறாங்க கங்கா வந்து யுவக் மீன்ஸ் அந்த பையனுக்கு அப்பனே பாஸ் மீன்ஸ் நியர் அவங்க பக்கத்துல புலாயா மீன்ஸ் கூப்பிடுறது பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ராஜா போலி மீன்ஸ் சொல்றது ராஜா கிட்ட சொல்றாங்களா என்ன சொல்றாங்க அப்படின்னா ராஜன்னு கூப்பிட்டு பக்சானா முஜே அவர் இஸ் யுவக்கோ பக்சானா மீன்ஸ் ஐடென்டிஃபை பண்றது ரெகனைஸ் பண்றது எனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா அந்த மாதிரி ரெகனைஸ் பண்றது பக்சானா முஜே மீன்ஸ் என்னைய அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் இஸ் யுவக் மீன்ஸ் இந்த பையன் அந்த என்னையும் உங்களுக்கு அடையாளம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க யகி ஆப்கா அவர் மேரா ஆட்வா புத்திர தேவவிரத் யகி மீன்ஸ் இவங்கதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இவங்கதான் ஆப்கானா உங்களுடைய அவர் மீன்ஸ் மற்றும் மேரா மீன்ஸ் என்னுடைய உங்களுடைய மற்றும் என்னுடைய ஆட்வா புத்திர ஆட் மீன்ஸ் எயித் அதாவது எயித்து புத்திர மீன்ஸ் எட்டாவது பையன் அவங்க பேர் என்னன்னா தேவவிரத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகரிஷி வசிஷ்டனே இசை சிக்ஷா தீஹை மகரிஷி வசிஷ்டர்ங்கிற ஒரு செயின்ட் ஒரு முனிவர் தான் இசையில இவங்களுக்கு சிக்ஷா மீன்ஸ் எஜுகேஷன் ஒரு பாடத்தை வந்து தீஹை அதாவது கொடுத்திருக்கிறாங்க இவங்கதான் அந்த வசிஷ்டர் தான் வந்து இவருக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க சாஸ்திர நான்மே शुक्राचार्य और रण कौशल में परशुराम ही इसका मुकाबला कर सकते हैं சாஸ்திரனாலே வேதங்கள் சொல்லுவோம் இல்லையா வேதங்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த வேத அறிவுல சுக்ராச்சாரியரையும் அவர்னா மற்றும் அந்த ரன் கௌஷல் மீன்ஸ் போர் திறன் கௌஷல்னா ஸ்கில் ரன்னா ரணபூமி அதாவது போர் திறன்ல பரசுராமருக்கும்
இன்கா முகாபலா முகாபலா மீன்ஸ் போட்டி காம்படிஷன் சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேர் தான் வந்து இவருக்கு போட்டியாவே கர் சக்தே இருக்க முடியும் சக்தே மீன்ஸ் கேன் அவங்க ரெண்டு பேர் தான் இவருக்கு போட்டியாவே இருக்க முடியும் மத்த யாரும் இவர் கூட போட்டி போட முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க யக் ஜித்னா குஷல் யோதா ஹை யக் ஜித்னா ஜித்னா மீன்ஸ் திஸ் மச் அவ்வளவு குஷல் குஷல் மீன்ஸ் ஸ்கில்டு ரொம்ப திறமையான யோதா யோதா மீன்ஸ் வாரியர் போர் வீரர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப ஸ்கில்டு ரொம்ப திறமையான ஒரு போர் வீரர் இவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஜித்னா குஷல் யோதாக எவ்வளவுக்கு எவ்வளவு சிறந்த போர் வீரரோ உத்னாகி உத்னாகி மீன்ஸ் அதே அளவுக்கு சத்துர் ராஜ்நிதிஞ பீஹை சத்துர் சத்துர் மீன்ஸ் கிளவர் ரொம்ப புத்திசாலியான ஒரு ராஜ்நிதிங்க மீன்ஸ் அரசியல்வாதி அதாவது பொலிட்டீஷியன் அதாவது அந்த ஆட்சி பண்ணக்கூடிய திறமையும் பி மீன்ஸ் ஆல்சோ அதுவும் கூட இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சிறந்த போர் வீரரோ அவ்வளவு ஆட்சி பண்ற திறமையும் இவருக்கு இருக்குங்கிறத சொல்றாங்க ஆப்கா புத்திர மை ஆப்கோ ஷவுப் ரஹி ஹூங் ஆப்கா புத்திர உங்களுடைய புத்திரனா சன் உங்களுடைய பையனை மே மீன்ஸ் நானு ஆப்கோனா உங்ககிட்டயே சவுப் ரஹி ஹை சவுப் மீன்ஸ் சம்மிட் ஒப்படைக்கிறது உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப் லே ஜாயே இஸ் अपने साथ इसे अपने साथ अब மீன்ஸ் நான் இப்பவே லே ஜாய் மீன்ஸ் டேக் அண்ட் கோ நீங்க கூட்டிட்டு போங்க இப்பவே கூட்டிட்டு போங்க இஸ் अपने साथ இசை மீன்ஸ் இவர अपने साथனா உங்க கூட अपने மீன்ஸ் உங்க साथ மீன்ஸ் கூட உங்க கூட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க गंगा ने देवव्रत का माता चुमा और आशीर्वाद देकर राजा के साथ उसे विदा कर दिया கங்கா என்ன பண்றாங்க தேவவிரத்த அந்த பீஷ்மரை மாத்தா சுமா மீன்ஸ் நெத்தியில முத்தம் கொடுக்கறது அந்த மாதிரி முத்தம் கொடுத்துட்டு அவர் மீன்ஸ் அன் மற்றும் ஆசீர்வாதம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தேக்கர்னா கொடுக்கறது ஆசீர்வாதம் கொடுத்துட்டு ராஜா மீன்ஸ் வித் ராஜா கூட உசேனா அவரை விதா கர்தியா விதா மீன்ஸ் ஃபேர்வெல் வழி அனுப்பி வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த ஸ்டோரிய கம்ப்ளீட் பண்றாங்க